ஹீஸ் அ வெரி சைலண்டாக இருப்பார் நம்ம நினைப்போம். உள்ள வந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இப்போ ரைட் now வந்து இப்போ கோட் ஹஸ் வி ஹவ் ஜாயின் டுகெதர் இன் கோட். கேமரா சுவிச் ஆஃப் பண்ணி அப்படி சைலண்ட் ஆயிடுறாரு. பட் கேமரா ஆன் பண்ணி ஐ see totally different person. இந்த வாட்டி நம்ம பேட்மிண்டன் விளையாடினா ஐ திங்க் ஐ வில் டிஃபீட் யூ. வாட் டு யூ திங்க்? செந்தமிழ் செல்வன் படம் பண்ணோம். அந்த டைமில் வந்து அவங்க வந்து நானும் அவங்கள வந்து பேட்மிண்டன் ஆடுவோம் டெய்லி. அண்ட் ஷீஸ் அ நைஸ் டெரிஃபிக் பிளேயர். அதனால் வந்து கண்டிப்பாக மது நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அண்ட் இப்போ ஆடினாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அப்போ ஆடியும் அவங்க தான் ஜெயிச்சாங்களா சார்? இல்லை, துரோகம். வண்டர்ஃபுல் எமோஷன். என்ன சார் சொல்றீங்க? நடந்திருக்கா இல்லையா சார்? எப்பவுமே ரொம்ப நம்பினவங்க எதிர்பாராத விதமா அப்படி அந்த மாதிரி அது பேர் தான் துரோகம். ஓ ஐ திங்க் மலேசியாவோட ஸ்டார்னே நினைக்கிறேன். அவர் சிங்கப்பூர், ஐம் நாட் கரெக்டாக சொல்ல தெரியல. நான் அந்த ரெண்டு அங்கே தான் இந்த செவன் வண்டர் சாங்கோட கான்செப்ட் நான் ஆரம்பிச்சு. அண்ட் ஆல் த wonderful, beautiful colleagues of mine in one frame. And கலா மாஸ்டரோட கம்போசிஷன். ஸோ ஒரு பிட்டில் வந்து ஒரு ஹீரோயின் வந்துட்டு போவாங்க. அந்த லாஸ்ட் வந்து we're all standing together. அண்ட் அந்த படம் நான் வைரல். இட் வாஸ் லைக் எபிக் பிக்சர் மாதிரி அமைஞ்சது. அண்ட் தேங்க்ஸ் டு மை கொலீக்ஸ் ஆல் ஆஃப் தெம். இட் வாஸ் அ வெரி மெமரபிள் ஃபோட்டோன்னு சொல்லலாம். உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யார் சார்? அது என்னோட ஃபேவரட். அந்த படம் இப்போ அந்தகன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்போ சிம்ரன் ஒரு பக்கம் பிரியாணி. நெக்ஸ்ட் பிக்சர் எப்போ எடுத்தது சார் இது? நீங்க வின்னர் கெட்டப்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்ல அதுக்கு முன்னாடி இது ஜெய் படம் பண்ணும்போது, அதுக்கு முன்னாடி பண்ணும்போது ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த நடிகர் சங்கம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த டைம்ல எடுத்தது நினைக்கிறேன். ஸோ we're all there together, we're just talking and one of the I think பிரஸ்லேருந்து யாரோ ஒருத்தர் இந்த பிக்சர் கிளிக் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல கேதர் பண்ணி பேசிட்டு போது எடுத்த படம். ஓகே சார். இவங்க ரெண்டு பேர்கிட்ட பிடிச்ச ஒரு குவாலிட்டி அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம்ல சார்? ஆக்டரா இல்லாம ஒரு பர்சனலாக சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் என்ன மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜி வந்து நெக்ஸ்ட் என்ன, மியூசிக்கில் என்ன, இஸ் ஆல்சோ மல்டி டேலண்டட், மல்டி ஃபேசட்டட் ஒரு ஜென்டில்மேன் சிம்பு. ஆல்வேஸ் அட்மையர்ட். என்ன ஒரு பக்கம் நடிப்பு வந்து ஹீஸ் அகெயின் வெரி குட் ஆக்டர். இன்னொரு பக்கம் வந்து மியூசிக், இன்னொரு பக்கம் ஹீ ஆல்சோ பிளேஸ் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அண்ட் இஸ் ஆல்வேஸ் அ பர்சன் ஓகே டான்ஸ்லையும் சரி, he is a wonderful dancer. So he pushes himself next என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ admire that about சிம்பு. அண்ட் இந்த பக்கம் நம்ம விஜய் அவர் இருக்கார். அண்ட் ஹீஸ் அ வெரி சைலண்டாக இருப்பார் நம்ம நினைப்போம். பட் உள்ள வந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸோட இப்போ ரைட் now வந்து இப்போ கோட் ஹஸ் வி ஹவ் ஜாயின் டுகெதர் இன் கோட். அண்ட் வி ஹவ் ரியலி ஐ வுட் சே ஐ ரியலி met my brother-ன்னு சொல்லலாம். இஸ் really a sweet gentleman. And the way we bonded, and prior to that I always admired him also for his ஒரு லொக்கேஷன் வந்து நான் இப்படின்னு லொக்கேஷன் வந்து I need to be around ஜெல்லாம் ஜாலியாக இருக்குன்னு இருப்பேன். பட் ஹீஸ் வெரி காம் கம்போஸ்ட். அது கஷ்டம் அப்படி இருக்கிறதுக்கு. பட் ஹீஸ் தேர், ஹீ டஸ். பட் அதே மாதிரி டான்ஸ் பார்க்கும்போது he just looks at the dances only once and he picks up the step like that. He comes and performs. அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் நிறைய பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அவரோட பழைய படங்கள். கேமரா சுவிச் ஆஃப் பண்ணி அப்படி சைலண்ட் ஆயிடுறாரு. பட் கேமரா ஆன் பண்ணி ஐ see totally different persona. Somebody who can just emote in a second. So இதெல்லாம் ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஐ see a fellow actor doing போது I admire it. So these are the qualities I admire about Vijay. And not only as an actor, now as a human being. After we are bonding in GOAT, I found a very insightful, பயங்கரமான a person with many ideas, a person who also do a lot of things but very silent, and he just likes to know his action will speak for him. So அப்படி இருக்கிற ஒரு பர்சனை நான் பார்க்குறேன் இப்போ. ஓகே. என்ன வயசு இருக்கும் சார் இவருக்கு தெரியுமா? இன்ஃபேக்ட் I have a better picture of mine. இது தப்பான பிக்சர் உள்ள போயிட்டு இருக்கு. இவருக்கு தெரியுமா சார் இவர் வந்து பின்னாடி ஒரு டாப் ஸ்டார் ஆக போறாரு? இவர் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு டாக்டர் ஆக போறாரு. இல்ல இந்த டைம் வந்து நான் if I want to join the military, I want to join the military, I want to be a army soldier, and I like weapons, guns ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பா வந்து பூக்கள் பூன்னு படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது நம்ம OTA, நம்ம ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி, அங்கே தான் வந்து அடிக்கடி போவார், என்னை கூட்டிகிட்டு போவார். அண்ட் ஆல் த ஆஃபீஸர்ஸ் ஸ்டார்ட் இன்ட்ராக்ட் வித் மீ. ஸோ எனக்கு என்சைக்ளோபீடியா நிறையா இருக்கும். ஒன்று வந்து பிரிட்டானியா என்சைக்ளோபீடியா, அதுக்கப்புறம் நிறையா இருந்தது. ரீடர் டைஜஸ்டில் நிறையா வந்து அப்பா வாங்கி கொடுப்பாரு. அப்புறம் he brought a nice set of encyclopedia from abroad, which is all about weapons and warfare. அப்படி சொல்லிட்டு என்டையர் அது உலகத்துக்கு எல்லா கன்ஸு டேங்க்ஸுக்கு என்னென்ன இருக்கோ, ஆர்ட்லரி, ஷிப்ஸ், சப்மெரின், ஏர்க்ராஃப்ட் எல்லாமே இருக்கும் அதில். ஆல் அபவுட் வெப்பன்ஸ் அண்ட் வார்ஃபேர். ஸோ அதெல்லாம் படித்து வந்து ஐ இம்ப்ரூவ் மை நாலேஜ்.
when I met these people from the army, I was more into it, okay, right. And every Republic Day parade பார்த்தீங்கன்னா me and my mother will be standing in front of the TV watching the parade, and the national anthem வரும்போது we stand together. So this is small moments that we cherish. So this young lad wanted to be, in the time he wanted to join the army. ஓகே. Yes. சரி, நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்து கண்டுகொண்டேன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க அப்படின்ட்டு, அண்ட் அது பண்ண முடியாம போயிடுச்சு ஃபார் சம் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஏதாவது ரிக்ரெட் இருக்கா சார் அந்த டெசிஷன்? எவ்ரி டெசிஷன் இட் வாஸ் டன் வித் சாய்ஸ். இது மாதிரி நான் பண்ணுமா வேணாமா, பண்ணான்னு நினைச்சா பண்ணல, அவ்வளவுதான். ஓகே. அண்ட் தேர்ஸ் நோ ரிக்ரெட்ஸ் இன் லைஃப். அந்த மாதிரி நோ சொன்ன வேற ஏதாவது படம் பேர் சொல்லாமா சார்? டிபெண்ட். ஏன்னா அந்த டைம்ல சில நேரத்தில் வந்து இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து சங்கர் சார் வாண்டட் டு மேக் காதலன் வித் மீ. And I was doing another movie. I was not able to do Kaadalan because of my other prior commitments. So, அந்த மாதிரி there are movies. கமிட்மெண்ட்ஸ்னால வேற ஏதாவது அப்புறமா சொல்லலாமா சார்? 2000ஸ்ல வந்த ஏதாவது ஒரு படம் நிறைய இருக்கு. அது depends on the commitments. At the time I would be doing 2 other movies. இவங்க இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ண நினைப்பாங்க. So I was not able to do more. Yes, it is. But I'm happy those movies did well. எனக்கு என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் all movies should do well. இது இவர் மூவி அவர் மூவி ஏம் அப்படிலாம் கிடையாது. எத்தனை படம் வந்தாலும் அத்தனை படம் ஓடினா the industry will be better. இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தா எவ்ரிபடி வில் கெட் ஒர்க். எவ்ரிபடி எல்லாரும் நல்லா இருந்தாங்கன்னா ஒரு வேலை வந்தா. படம் பேர் ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டீங்களா சார் நீங்க? இல்லை, எல்லாமே நாங்கள் அப்புறம் யோசிச்சு பார்த்துப்போம் சார். ஓ, பிரசாந்த் சார் நடிக்க வேண்டிய படமா அந்த மாதிரி சில படங்களை நான் இல்லாமல் இருப்பேன். அந்த படத்தில் நான் இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா, அந்தந்த படம் வச்சுக்கோங்க. சரி, என்ன சார் இது எல்லாத்துக்கும் இப்படி சொன்னா நாங்கள் எங்கே சார் போகிறது? ஏதாவது ஒரு ஜாலியாக இன்சைட் ஒன்று சொல்லலாம்ல சார்? ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க ரொம்ப. ஓகே ஓகே சார், பிக்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்களை விஷ் பண்ணி வந்து சில பேர் வந்து வீடியோஸ் வந்து அமுச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் அப்படியே ப்ளே பண்ணுறேன் சார். ஹாய், ஐ எம் ஆனந்த் ஹியர். பிரசாந்தை பற்றி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் ஆக்டர்ஸ். ஃபைட் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், நடிப்பாகட்டும், எதுலையுமே காம்ப்ரமைஸே பண்ணாம வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து அவர் வந்து இஸ் சச் அ குட் ஆக்டர். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய படம் வரப்போகுது. அவர் தான் ஆக்சுவலா இந்த கேப் விட்டுருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாக்கு வந்து எப்போதுமே பிரசாந்த் வேணும், ரசிகர்களுக்கு வந்து எப்போதுமே பிரசாந்த் வேணும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது இந்த படம் ஓஹோன்னு ஓடி என்னுடைய தம்பி பிரசாந்த் வந்து திரும்பி பின்னி பெடல் நிறுத்தணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ், ஆல் தி பெஸ்ட். பிரசாந்த் ரொம்ப நல்ல பியானோ வாசிப்பாரு. யாருக்குமே தெரியுமோ தெரியல, அவ்வளவு அழகா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பாட்லயே பிரசாந்த் வந்து வாசிச்சாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட் பிரசாந்த். லவ் யூ ஸ்வீட் ஹார்ட். You are a great actor, talented and very nice person and bundle of talent. உங்களுக்கு இருக்கு. All the best. Sweet, thanks master. என்ன மெமரி இருக்கு கலா மாஸ்டரோட? நிறைய இருக்கு. she and I have traveled so much. நான் பண்ண படங்களும் சரி, அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார் நைட் ஷோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் கூட இருந்திருக்காங்க, நான் அவங்க கூட இருந்திருக்கேன், அப்படி தான் சொல்லணும். அண்ட் இன்ஃபேக்ட் அப்பா வந்து he had a vision of taking me and also the entire a good talented people from India to perform outside. So Kala Master came in and in within a month's time, ஒரு மாதம் நினைக்கிறேன், ஒரு மாதத்துலேயே வந்து நாங்கள் வந்து எவ்வளோ சாங்ஸ், எப்படியும் 55-60 சாங்ஸ் அதை வந்து அவங்க கம்போஸ் பண்ணணும். அதை கம்போஸ் பண்ணது வந்து நாங்கள் வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டு அதை ரிஹர்சல் பண்ணணும், மறக்கக்கூடாது. அது வந்து எங்கள் என்டையர் டீம் தான். இந்த கலா மாஸ்டர் ட்ரூப், அதாவது நிறைய பேருங்க, சாந்தி, பாப்பி, அப்புறம் ஜெகன், பாபு, சாண்டி. அப்போ சாண்டி வந்து ஜஸ்ட் ஜாயின் த குரூப். அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த குரூப்பில். சுஜா, காயத்ரி, இவங்கெல்லாம் வந்து கூட வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரே நேரத்தில் வந்து சாங் வந்து டான்ஸ் கற்றுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆன் லொக்கேஷன் போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே வந்து வி ஹேவ் டு பெர்ஃபார்ம். ஸோ வி யூஸ் டு பெர்ஃபார்ம் நியர்லி அரௌண்ட் 4.5 hours to 5 hours நான் ஸ்டாப். நானே வந்து 45 songs to 50 songs ஆடி ஆகணும் நான் ஸ்டாப்பாக. ஸோ இட் இஸ் லைக் ஒன் ஹீரோ எவ்ரி டைம் அதர் 13 heroines 14 heroines இருப்பாங்க. எல்லாரோட ஒரு சோலோ சாங், ஒரு சாங்களோட இந்த மாதிரியே சாங்ஸ் போயிட்டுருக்கோம். It was and all thanks to Kala Master and on all the dancers and my entire team. எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா க்ரூ வருவாங்க, மியூசிஷியன்ஸ் வருவாங்க, சிங்கர்ஸ் வருவாங்க கூட. இந்த all the actors used to come with us. ஸோ ஒரு எப்படி ஒரு 250-300 பேர் போவோம். It was phenomenal.
அண்ட் ஆல் தட் வந்து கலாமாஸ் கூட இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட நிறைய சாங்ஸில் வந்து படத்துலையும் பண்ணியிருக்கேன். ஸோ ஷீஸ் அகெயின் ஆன் த ஸ்பாட் டக்கு 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 ஷீல் ஜஸ்ட் கம் சாங் என்ன பட் 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 போடும். ஸ்டெப்ஸும் வந்து சூப்பராக இருக்கும். உடனே வந்து இன்னும் கேட்சியாக இருக்கும், ட்ரெண்டியாக இருக்கும். அண்ட் ஷீஸ் பின் நோ டான்ஸ் வாஸ் ஸோ லாங் இல்லையா. த எக்ஸ்பீரியன்ஸ் ஷோ. ஸோ அண்ட் we really bonded well, and thanks to you right now இப்போ திரும்பி bless பண்ணியிருக்காங்க. எஸ் Thank you. சூப்பர் சார். நெக்ஸ்ட் உங்களோட ஒரு பழைய ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். Hi Prashant, wishing you all the best and many congratulations on the new release. In case you don't remember who this is your co-star Madhu. There's a question for you. இந்த வாட்டி நம்ம பேட்மிண்டன் விளையாடினா I think I will defeat you. What do you think? நிச்சயமா தேங்க்ஸ் மது, தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் விஷஸ். அண்ட் ஆல்சோ செந்தமிழ் செல்வர் படம் பண்ணோம். அந்த டைமில் வந்து அவங்க வந்து நானும் அவங்கள வந்து பேட்மிண்டன் ஆடுவோம் டெய்லி. அண்ட் ஷீஸ் அ நைஸ் டெரிஃபிக் பிளேயர். அதனால் வந்து கண்டிப்பாக மது நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அண்ட் இப்போ ஆடினாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அப்போ ஆடியும் அவங்க தான் ஜெயிச்சாங்களா சார்? இல்லை, அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஓகே, இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Hi Prashant, எப்படி இருக்கீங்க? எப்போ பேசினாலும் you always have this warmth in your voice that you feel nice at the end of the day when I get to speak to you or when we get to speak to each other. I don't know, I just want to wish you all the very best for your new film and looking forward to it. I've always been a big fan of yours and can't wait to see you back on screen. So rock. Wow. Thanks Priya, really means the world to me. Appreciate the kind words. இன்ஃபேக்ட் நானும் பிரியா இந்த படம் பண்ணதே கிடையாது. லைட்டா ஒரு கன்ஃபியூஷன் எங்களுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி மிஸ் ஆயிடுச்சா சார்? ஏதாவது நடிக்க வேண்டியது? நடிக்கவே இல்லை, பட் ஐ நியூ பிகாஸ் her brother was, we were friends and the mari, and then I happened to, she also started getting into the industry and we always stayed connected. So thank you so much Priya, your wishes really means the world to me, and you're also rocking, so both of us, kudos to both of us. சூப்பர் சார். சார், இப்போ வந்து நீங்க பயங்கர விட்டியா பேசுறத வந்து எங்களால எல்லா இடங்கள்லயும் பார்க்க முடியுது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன விஷயம் சார். சில வார்த்தைகள் என்கிட்ட இருக்கு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆனஸ்டா ஜென்யூனா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க வந்து சொல்ல போறீங்க சார். ஸோ பிரசாந்த் சார்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு ஃபார் த ஃபாலோயிங் திங்ஸ் அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து துரோகம். ஓ, வண்டர்ஃபுல் எமோஷன். என்ன சார் சொல்றீங்க? நடந்திருக்கா இல்லையா சார்? எப்பவுமே. ஓகே. ரொம்ப நம்பினவங்க எதிர்பாராத விதமா அப்படி அந்த மாதிரி அது பேர் தான் துரோகம். எதை சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களே சார்? அதான் வண்டர்ஃபுல் எமோஷன் சொன்னேன்ல. அவங்க மேல திருப்பி கோவம் வந்து அந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லையா சார்? கோவம் அந்த செகண்ட் வரும், அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது இதுவும் கடந்து செல்லும், நெக்ஸ்ட் அப்படின்னு போய்டும், அவ்வளோதான். ஓகே. அனுபவம் அப்படின்னு சொல்லும்போது என்ன தோணுது சார்? லைஃப். எவ்ரி டே இஸ் a new அனுபவம். ஸோ அனுபவம்னா ஐ வுட் சே லைஃப். ஓகே. பயம், பிரசாந்த் சாரோட பயம். எனக்கு கொடுத்த ஒர்க் நான் ஒழுங்காக பண்ணலையோ, ஸோ எனக்கு கொடுத்த வேலை வந்து ஒழுங்காக பண்ணணும், அது பண்ண முடியலையோ, இல்லாட்டி நான் பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சரியாக பண்ணலையோ, ஸோ இதுதான் எனக்கு பயமாக இருக்கும். ரிலீஸ்க்கு முன்னாடி இருக்கிற பயம் சார்? அது கிடையாது. அதாவது ஒரு படம் பண்ண முடிச்சிட்டேன், என்னோட பெஸ்ட் ஆஃப் எஃபர்ட் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் லீவ் இட் டு காட் அண்ட் காட் ஹஸ் ஆல்ரெடி இப்போ நம்ம கடவுள் நம்புறோம் இல்லையா, கடவுள் நம்புறா விதின்னு ஒன்று இருக்குது. ஸோ விதியை பொறுத்தவரை நீ வந்து உன்னோட ஒர்க்கை 100% நீ பண்ணு, லீவ் த ஃபேட், லீவ் த எவ்ரிதிங் டு காட், யூ டூ யூர் 110%, 150% போட்டு பண்ணு, சக்ஸஸ் will automatically come to you. If it doesn't, that means you have to work harder. அவ்வளோதான். ஓகே. ஃபெயிலியர்ஸ் சேம் திங். அது கற்றுக்கிட்ட ஒரு லெசன் அந்த மாதிரி இல்லை, அப்படிலாம் இல்லை. இட்ஸ் வெரி சிம்பிள். when you believe in God, success for failures it doesn't matter. You don't have to believe in success. ஸோ அதனால் படம் ஜெயிச்சிருந்தா உடனே கொண்டாடுறது கிடையாது, ஒரு படம் ஃபெயிலியர் உடனே வருத்தப்பட்டதும் கிடையாது. இது வந்து திஸ் இஸ் நாட் மை டுடேஸ் ஆன்சர், இஸ் ஆல்வேஸ் பீன் மை ஆன்சர். லைஃப் லாங் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ படம் ஹிட் ஆச்சுதா, வெரி குட். படம் ஃப்ளாப் ஆச்சா, வெரி குட், நெக்ஸ்ட். படம் ஃப்ளாப் ஆச்சா, சரி என்ன, வாட் மேட் இட் ஃப்ளாப். படம் ஹிட் ஆச்சா, ஓகே, வாட் மேட் இட் ஹிட், லெட் மீ ஃபோக்கஸ் ஆன் தட். இப்படி தான் நான் போயிருக்கேன். ஓகே. காதல். தட்ஸ் மை நேம். சார் ஏன் பிரசாந்த் தான் காதல் தானே? அது ஓகே சார். ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி. Every day I wake up, I fall in love, okay? When I sleep, I fall in love. Love is an emotion, yeah. It's a part of me. Part of you அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே. இதுக்கு மேல வந்து யாராலையும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியா ஃபேன்ஸ்.
அப்படி சொல்லும்போது என்னெல்லாம் ஞாபகம் வருது? ஏதாவது ஒரு மறக்க முடியாத கிரேசி ஃபேன் என்கவுண்டர் பத்தி சொல்லுங்க. ஃபேன்ஸுக்கு வந்து அதான் only one word is thank you. I'm always in grateful. உங்களோட அன்பும் ஆதரவும் தான் இவ்வளோ பாசிட்டிவாக வைக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். அதே மாதிரி தப்பு பண்ணாலும் அதை சுட்டி காட்டி இன்னும் பெட்டர் பண்ண சொல்கிறது நீங்கள் தான். ஸோ நீங்களாம் நான் இல்லை, அதனால தான் எப்பவுமே வந்து என் உயிரினும் மேலான என்னோடய ஃபேன்ஸை நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் பீங் வித் மீ, தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் மீ. அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு டூ மை பெஸ்ட். நான் பண்ணுற ஒவ்வொரு படங்களுமே உங்களுக்காக தான். அண்ட் ஐ ஹோப் ஐ கேன் மேக் யூ ஹாப்பி. அண்ட் ஐ ஹோப் I try my level best to make all my movies which you will like. And all I have to say is I love you and thank you.